வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நாளுக்கு நாள் செல்வம் பெருகும் தாந்திரிக சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய முறையை பற்றி இந்த தொகுப்பில் விளக்கமாக நாம் பார்ப்போம். சித்தர்கள், ரிஷிகளில் பலர் இல்லறத்தில் மனைவியோடு நிறை செல்வத்தோடு வாழ்ந்து நன்கு அனுபவித்து பின்னரே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை எட்டியுள்ளார்கள். ஸ்ரீ விஸ்வாமித்ரர் மகரிஷி ஒரு காலத்தில் மிகுந்த வறுமையை அனுபவித்து வந்தாராம். அதிலிருந்து விடுபடவும் மன்னருக்கே பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் செல்வம் அளிக்கும் அளவுக்கு நிறைந்த செல்வ வளம் உள்ளவராகவும் விளங்கவும் அவருக்கு உதவியது இந்த மந்திர பிரயோகமே. மேலும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த மந்திர பிரயோகத்தை மிக உயர்வாக குறிப்பிடுவதோடு நமது மக்கள் வளமாக வாழ இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்துமாறு வலியுறுத்தி இருக்கிறார். தாந்திரிக மற்றும் மந்திர சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட மந்திரம் இது. இந்த மந்திரங்கள் மந்திர சாஸ்திர நூல்களில் உள்ளவையே. இதை பின்பற்றி பலனடையுங்கள். நாளுக்கு நாள் செல்வம் பெருகும் மந்திரம் என்னவென்றால், ஓம் ஸ்ரீம் க்ளீம் தனவர்ஷினி லக்ஷ்மி மீர் ஆகச்ச ஆகச்ச மம்ம குருஹே தீஷ்ட தீஷ்ட ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நாம் ஏதேனும் ஒரு வளர்பிறை புதன்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்து புத்தாடை அணிந்து மஞ்சள் நிற துணி விரித்து அதில் சிறிது பன்னீர் தெளித்து அதன் மீது நாம் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். நெய் விளக்கேற்றி ஸ்ரீ லக்ஷ்மி எந்திரத்தை குங்குமம் மற்றும் பன்னீர் கலந்த நீரால் கழுவி ஒரு பலகையின் மேல் வெள்ளை துணி விரித்து அதில் ஒரு செம்பு அல்லது பித்தளை தட்டின் மேல் அந்த எந்திரத்தை வைத்து எந்திரத்திற்கு அச்சதை குங்கும பூக்களால் மூல மந்திரத்தை 108 தடவை நாம் ஜெபிக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, பால், பழங்கள், பாயாசத்தை நாம் படையலாக எந்திரத்திற்கு படைக்க வேண்டும். பின்னர் வலது உள்ளங்கையில் சிறிது நீர் ஊற்றி ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் மந்திரத்தை சித்தியாக வேண்டி 3 முறை மூல மந்திரத்தை நாம் ஜெபிக்க அந்த நீரை நாம் குடிக்க வேண்டும். பின்பு நாம் துளசி மாலையை எடுத்து மந்திரத்தை நாம் ஜெபிக்க தொடங்கலாம். இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லிக்கொண்டு வந்தால் நாளுக்கு நாள் செல்வம் பெருக தொடங்கிவிடும். மந்திரம் சொல்ல தொடங்கும் புதன்கிழமை அன்று எந்திரத்திற்கு தேவையான படையல் மற்றும் பூஜை பொருட்களை வைத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். பின்பு அடுத்து வரும் 48 நாட்கள் எந்திரத்தை முன்பு வைத்து இந்த மூல மந்திரத்தை நாம் தினமும் 108 தடவை சொல்லிக்கொண்டு வந்தால் மட்டுமே போதுமானது. பின்பு 1 மாதம் கழித்து பூஜைக்குரிய பொருட்களை நாம் ஆற்றில் விட்டு விட வேண்டும். பின்பு நமக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருக தொடங்குவதை நம்மால் கண்கூட பார்த்து உணர முடியும். இந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.